பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 குத்துனாங்க பாருங்கள். பார்வை குத்திட்டாங்க, விக்ரமை குத்திட்டாங்க, கமருதீனையும் குத்திட்டாங்க. ஏன்னா கேப்டன்சி டாஸ்கில் தோத்துட்டான் அவன். அப்புறம் பிரஜைனு, சாண்ட்ரா, எல்லாருக்கும் அடி. லைக் பண்ணி வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க என்னென்னலாம் காரணம் சொல்லி குத்திருக்காங்கன்னா, இந்த வீட்டோட ரூல்ஸை மதிக்கிறதே கிடையாது, மதிக்காமல் இருக்காங்க அப்படின்னு திவ்யா குத்துறாங்க. அதாவது வெக்கமே இல்லாமல் பிரஜைனை சொல்கிறாங்க. பிக் பாஸே சொல்கிறாரு, பிரஜைனை விட சாண்ட்ரா பெட்டராக கேம் ஆடுறாங்கன்னு கொளுத்தி போட பார்க்குறாரு. அவங்க சொன்ன காரணத்தை அப்படியே தூக்கி கொளுத்தி போட பார்க்குறாரு. பிரஜைனை நாமினேட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னா டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. விஜய் சேதுபதி பேசிட்டாரு. அதாவது என்னென்னா பிரஜைனும் சாண்ட்ராவும் இண்டிவிஜுவல் கேம் ஆடணுங்கிறது தான் பிளானு. காரில் வேறு அழைச்சிட்டு போனாங்க தெரியுமா பிரஜைனை. அங்கே எதுவும் சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வரும்போதே ஐ ஆம் பேக் அப்படின்ட்டு வேறு மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனில் உள்ளே வந்தான். ஆனால் சாண்ட்ரா மயக்கப்பட்டு விழுந்துருச்சு, அது வேறு. ஆனால் வந்த ஒரு கோணமே சரியில்லை. ஆனால் இனிமையும் வார்த்தை விடாமல் இருக்கணும். அதான் சாண்ட்ரா ஆல்ரெடி வார்த்தையை விட்டுருச்சு. அதாவது என்னென்னா, இங்கே ஒரு ஸ்கிட்டு நடந்துச்சாமே நான் குளிச்சுட்டு இருக்கும்போது அப்படின்னு பாருக்கிட்ட கேட்குறாங்க. யார்? சாண்ட்ரா. உடனே அந்த டைமில் நான் செருப்பு கழுவிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் காலை உழுவுற மாதிரியே பேசிட்டு போகுது சாண்ட்ரா. இதெல்லாம் கேட்குறாங்களா கேட்க மாட்டாங்கன்னு தெரியல. இன்னும் திருந்தலை மாமா, சாண்ட்ரா இன்னும் திருந்தலை மாமான்னு தான் சொல்லணும். பாரு நல்லா ஏற்றி விடுதுங்க, அது கேம் ஆடுதுங்க. பாரு அளவுக்கு நீங்களாம் கேம் ஆட தெரியல. அது எப்போ ஆடணும், எப்போ நிறுத்தணும், எங்கே குத்தணும், எங்கே அடிக்கணும் எல்லாம் தெரியும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அடுத்து விக்ரம் அடிக்கிறாங்க. இந்த ஆள் மாக்கிங்கை திரும்ப ஆரம்பிச்சிட்டான். அதாவது எப்போதும் மாக்கிங் தான் இவனோட காமெடிங்கிற பேரில் மாக்கிங் பண்ணுறது தான் அவனுக்கு வேலை அப்படிங்கிறதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு வாரமாக அப்படியே அமைதியாக இருந்தால, அவன் நல்ல மாதிரி ஒரு வேஷம் போட்டு இருந்தால மாட்டிடுவாங்க. ரொம்ப நல்லா ஓடாது, மாட்டுவான் பாருங்க. உடனே என்னென்னா இவன் மாக்கிங்கை திரும்ப ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி பாரு தான் குத்திருக்கும். இது கண்டிப்பாக வேறு யாரும் கிடையாது. அடுத்து கருத்து பரிமாற்றம் இல்லை, ஆனால் கருத்தை பரிமாறிக்க பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் எவன் பாய்ப்பான்னு தெரில. வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் போட்டு குத்திருப்பாத. ஆனால் எஸ்கேப் ஆகிடுச்சுங்க. சுபிக்ஷா எஸ்கேப்பு, சபர் எஸ்கேப் ஆகிட்டாங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரில. சபர் எப்படி எஸ்கேப் பண்ணான்னு தெரில. வினோத்தெல்லாம் நல்லவன் மாதிரி உள்ளே இருக்காங்க. பாட்டை பாடி எல்லோரும் ஏமாற்றி அப்படியே நைஸாக வந்துக்கிட்டு இருக்கான் பாருங்கள். வினோத்தெல்லாம் ஃபைனல் கொண்டு போயிடுவான்னு நினைக்கிறேன். அவனெலாம் ஓப்பனாக தெரியுது. அப்புறம் பிக் பாஸ் ஷோலெல்லாம் இவங்க இருக்கிறதுக்கு அருகதையே இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்வை தான் குத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இந்த மாதிரி காரணங்களை தான் சொல்லி குத்திருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் நாமினேஷனில் வர்றானே. அடுத்த வீடியோ போடுறோம் நாங்கள். லைக் பண்ணி வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் யார் நாமினேஷனில் வரணுன்னு. ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக.